வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்கில் வெளியான ஒரு ரொமான்டிக்கல் காமெடி ஃபேமிலி ட்ராமா படம் தான் ஜோருகா ஹுஷாருகா. ஸோ இந்த படத்தில் விராஜ், பூஜிதா பொன்னடா, ரோஹிணி, சாய்குமார் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ சிட்டியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவருடைய அம்மா அப்பா கிராமத்தில் இருக்காங்க. ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஃபேமிலி தான். மாதம் சம்பாரித்து வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்காரு. இது போக இவருடைய ஃபேமிலியில் சில கடன் பிரச்சனைகளும் வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ லோன் கேட்குறாரு. பட் அந்த லோன் சேங்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சேலரி கொஞ்சம் கூட இருக்கணும், இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தன்னோட இன்க்ரிமெண்ட்டை பற்றி பாஸ் கிட்ட பேசலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கும்போது தான் அவருக்கு அடுத்தடுத்து சில பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ அந்த சில பிரச்சனைகள்லாம் நம்ம ஹீரோ எப்படி சால்வ் பண்ணாரு. அண்ட் அதே சமயம் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணையும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவருடைய லவ் லைஃப்பையும் தன்னுடைய கடன் பிரச்சனையும் ஃபேமிலியும் எப்படி ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணார். எந்த ஒரு காரணத்தினால ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய கடன் உருவாச்சு, ஸோ அந்த ஒரு கடனை எப்படி கட்டினாரு அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய நீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு யூஸ்வலான ரொமான்டிக்கல் காமெடி படம், ஃபேமிலி ட்ராமா கதை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஸ்டோரியாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கான ஸ்க்ரீன் பிளேயுமே வித்தியாசமாக தான் அமைச்சிருக்காங்க. 35 வயசாகியும் இன்னும் நமக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹீரோவுடைய அந்த பாஸ் கேரக்டர் ஆகட்டும், தான் லவ் பண்ற விஷயத்த ஒட்டுமொத்த ஆஃபீஸுக்கும் மறைச்சிட்டு ஹீரோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருடைய கேரக்டர் ஆகட்டும், ஹீரோயினோட கேரக்டர் ஆகட்டும், அண்ட் ஹீரோவோடைய ஃப்ரெண்டு கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே அவங்க ரோலை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் விராஜ் ஆகட்டும், பூஜிதா பொன்னாடாவாகட்டும், அதுக்கப்புறம் அந்த பாஸ் கேரக்டர் ஆகட்டும், எல்லாருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இந்த படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி ஹீரோவோட வீடு, அப்புறம் ஹீரோவோட அந்த ஃபேமிலி, ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம அதிகம் பார்த்த இடங்களா தான் இந்த படத்தில் காட்டுவாங்க. பார்த்த இடத்தையே திரும்ப திரும்ப பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆஃபீஸ்க்குள்ளே வெவ்வேறு இடங்களில் காட்சிப்படுத்தின விதம் நல்லாவே இருந்தது. அண்ட் இது போக சாய்குமாரோட கேரக்டர் ஆகட்டும், ரோஹிணி மேடமுடைய அந்த கேரக்டர் ஆகட்டும், ஸோ அவங்களுக்கான அந்த சில எமோஷனல் போர்ஷன்ஸ் ஆகட்டும், இதுவுமே இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில ஹியூமரான போர்ஷன்ஸுமே நல்லாவே இருந்துச்சு. அதை தனியாக ஹியூமர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காம கதையோட ஓட்டத்தோடைய அந்த சில காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் நீட்டாகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மைனஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் ஏற்படும். ஆனால் சாங்ஸ் தெலுங்குல கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. படத்துக்கான விஷுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்திருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த படத்தில் நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் தான் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங்கில் வாய்ஸ் எல்லாருக்குமே நீட்டாக செட் ஆகிருக்கு, டைலாக்ஸுமே நல்லாயிருக்கு. பட் தமிழ் டப்பிங்கில் வரக்கூடிய அந்த சாங்ஸ் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தை தாராளமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.